கூட்டு மொத்தமாடா நடிக்கிறா கூட்டு வாசனை நடிக்கிறா பேசினா சொருன்னு பல்லு அதான் போட்டியில வச்சு தேங்காய் சொட்டு என்னதான் பண்றேன் நானு இவன் கோழிமுடி கட்டிட்டு வந்து வீட்டாருனா நம்ம என்ன பயந்துருமா ஒரு பையன் ஆச்சுவானா குடிக்கிறோனா எழுந்து வந்து உன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கிடுறியா ஏன்டா வாழைக்கருவலுக்கு போடணும் சரி அவர் இல்ல அந்த ஃபேக்டரியே கலந்துட்டான கொடுக்கலன்னு நாடகத்தை அந்த நாடகத்தை வச்சு ஏழு வேலை சம்பளம் போடல அவங்க ஏழு வேலை சம்பளம் போடலையா அது ஒருத்தவங்களை வந்து போச்சு ஒருத்தவங்க வரலையா அதனால இப்ப கேட்டு இவன் என்ன ஆட்சி வேணா புடிக்கணும்னா பச்சை பாவாடை கட்டி பல பல பச்சை பாவாடை கட்டி பல பல என்ன பண்ணா பச்சை பாவாடை கட்டி பழப்பழம் பட்டுல பலாப்பழம் வித்தானு என்ன கை பலாப்பழமா பேச்சா இருக்கு போகல பச்சை பாவாடை கட்டி பழப்பழம் வித்தாலா சொம்பு எங்க போடும் எங்க போடும்
போய் பொம்பளை பழத்து கம்மியாடி பொம்பளை பழத்துனா சடம் கட்டி வச்சிருப்பான் கொட்டு போட்டு வச்சிருப்பான் பொம்பளையாரா போய் படுக்கிற கொய்யா பழம் வரும்போதே பார்த்துட்டு வந்தான் யாரா ஓ வரும்போதே யாரை அறுத்துட்டு வா அறுத்துட்டு வா ஓ யா தேவையா அறுத்துட்டு தம்பி ராமரத்னம் நம்ம குணத்தை வாக்கி அவங்கள்ட்ட சொல்லிப்பார் போராடம் போற அந்த கண்ணாடி ஓரதான் கிடைக்குமாடா ஓ என் தலைவிதி எனக்கு முன்னாடி தான் இருக்குங்க ஆமா அதுக்கு முன்னாடி அவர் 4 நாள் செடி சாப்பிடுவாரு விப்ரசித்ரா ஆமா அவர் தவத்திலே இருந்து கொண்டு ஆமாண்டா தவத்திலே சுதந்திரத்துக்கு முடியாது முனிவர் அதுக்காக விப்ரசித்திரு பேரு எங்க அப்பா இப்ப சாப்பிடறாரு நாளைக்கு சாப்பிடறாரு நானும் பார்த்தேன் இல்ல விப்ரசித்து அவன் யாரா கோழிப்பள்ளி அவங்க வாய் திறக்கிறான் எங்க அண்ணா பாம்பு விடாரா அந்த விப்ரசித்தோ கைபேசி தூக்க மாட்டேங்குது அப்ப நீராய் கைகசி ஆமா ஓ கூத்து பாக்கிறதுக்கு இன்னும் சனம் வந்து சேரலையா மக்கள் வந்து சேர கூட்டம் கூடலையா அதனால ஒரு வாரமாவது விட்டா கூத்துன்னு தெரியும் இல்ல அதனால ஓ ஒரு கோடாலி இருந்தா எட்டு கூட சத்தம் பேச கேட்கும் இருவருக்கும் சுதா சோத்தியா நாங்க எத்தனை பிள்ளைகள் அப்பனும் தெரியுமா விட்டுட்டு போயா இல்லைங்க டைட்ல பேசுறீங்க டைட்ல பேசுறீங்க மூச்சியா இருக்கும் காகம் எடுக்கும் மட்டும் தண்ணி குடிக்கல ராவணன் ராவணன் அப்ப நீலா ஆமாண்டா இரண்டாவது கும்பகர்ணன் விபூஷணன் 3 பேரா ஆசைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் அருமை தங்கை ஒன்று ஓ தங்கை அது வர ஒரு சூர்ப நகை கேட்டு பார்க்கலாமாடா கல்யாணத்துக்கு அப்படி பிறந்த உடனே என் பார்த்து என்னுடைய நாடா மட்டது நான் எங்கே ஆட்சி புரிந்திருக்கேன் என்னுடைய நாடு அவங்க இருந்தது எங்க நான் இருப்பது இலங்கை அவரு எங்க இருந்தாங்க நீங்க எங்க இருக்கீங்க அவங்க முனிப்புங்கவர் ஆமா நான் இருப்பது ஒரு நாட்டில் இருக்கு நாடு தென் இலங்கை இலங்கைக்கு ராவணேஸ்வரர் புவனத்துக்கு சக்கரேஸ்வரர் புவனத்துக்கு சக்கரேஸ்வரன் நீ பண்ணி பூனா கிணா வைக்காத இதெல்லாம் பூனா வைக்கிற அப்படி இந்த தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணன் வருகிறான் என்றால் முந்தைய முதலிலே நான் யாரை பரிசோதனை செய்தேன் நான் எங்க போனேன் யாரை குறித்தேன் எனக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுதா நான் விசாரிக்க போனேன் கேட்கிறானா ஒரு நாட்டை ஆளுன்னா முதல்ல நாடு சொல்லணும் அண்ணன் தம்பி பேர் சொல்லிட்டேன் அவர் போக மாட்டான் அதுக்குள்ளே இங்கே நின்றுவான் போய் வர மாட்டான் எப்போ போய் அதுக்குள்ளே கூட தண்ணி ஒரு வண்டி எடுத்து போறாங்க அதானே சொல்றான் அதெல்லாம் இல்லைங்க அதுதான் கூத்தாடி யாரும் வீட்டுக்கிட்டு போக கூடாது ராவணன் ஆமா திண்ணியோட வர வச்சிடணும் நீங்க அண்ணன் தம்பி 3 பேரு ஆமா உங்களுக்கு கூட பிறந்தது ஒரு பொண்ணு ஆமா உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை சிரம் நான் யாரை குறித்து முந்தைய எப்படி வரைச்ச பெற்று அப்படின்னு புரியாது
பாட்டு பாட போறேன் புது பாட்டு கட்டி ஆட போறேன் கரத்தோடு என் நாய்தந்தே பிள்ளையா பிறந்து அப்பா நான் ஒரு நாட்டில் இருக்க மாட்டேன் நீ முடிவுகளாக இருக்கின்றாய் நான் இருப்பது தென்னிலங்கை இந்த தென்னிலங்கையில இருக்கு உங்ககிட்ட நான் இருக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது ஆமா 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 அப்படியே பகுதி நாளைக்கு முந்தைய முதலை நாரதராகப்பட்டவனை சந்தித்தான் ஓ நாரதர் ஒரு நாட்டில் இருக்க மாட்டேன் தெரிஞ்சவரோ சுத்தினே இருப்பா நான் சுத்தத்துல கம்மியாட்டியா இலங்கை விட்டு நான் வெளியே வரக்கூட ஓ இலங்கை விட்டு நாரதர் பார்த்தார் அப்பா இந்த 10 சிரத்தோடு 20 கரத்தோடு 20 கரம் புறப்பட்டு வருகிறாயே நாரத முனிவர் அப்படின்னு கேட்டார் கேட்ட காலத்தில் அப்பா நீ இவ்வளவு வீரத்தோடு தைரியத்தோடு இருக்கிறாய் எங்கேயோ போகிறாய் அப்படி என்றார் அறிவறிந்த நாளையில இருந்து என்றைக்கிறார் அறிவறிந்த நாளையில ஈசனுடைய பூஜையை முடிக்க வேண்டும் ஓ ஈசன் பூஜை செய்ய வேண்டும் ஆமா அப்படி என்று அவருடைய முயற்சி உரைத்த காலத்தில் கைலாயம் இருப்பது எங்கே ஆமா கைலாயம் இருக்கு தென்னிலங்கை இருக்கு தென்னிலங்கையில இருக்கக்கூடிய கைலாயம் ஆமா அந்த கைலாயத்து மலைக்கும் இலங்கைக்கும் எவ்வளவு தொலைவிட்டு இருக்கு நீ காலையில எழுந்து எப்போது ஈசனுடைய எப்ப போய் வெள்ளிங்கிரி மலையில போய் சாமி கும்பிட்டு வருவது தென்னிலங்கையில வந்து ஆட்சி புரிவது எப்படி ஆட்சி செய்யறது அப்படின்னு கேட்டார் கெட்ட காலத்தில் உடனே பார்த்து அல்லவா உன்னுடைய யோசனை நமக்கு நன்றாக இருப்பது ஆமா அதற்கு என்ன வழி செய்யலாம் யோசனை செய்யலாம் நான் குறைக்கும்படியான வார்த்தையை கேட்க வேண்டும் ஆமா அங்கேயும் ஓட வேண்டாம் தெய்வம் எல்லாம் இருக்கிறதே உள்ளத்திலே ஒரு மனிதனுக்கு கட்டுப்பட்டது ஆமா உள்ளத்திலே கட்டுப்பட்டது ஒரு மனிதனுக்கு கட்டுப்பட்டது தெய்வம் ஆமா நம்ம பார்த்தா சாமி தூக்குறோம் சாமி வந்து நம்மள தூக்குதா கிடையாது எந்த சாமி வந்து நம்மள தூக்குது நம்ம கெடுதல் பண்ணா சாமி தூக்கிடும் நம்மள கெடுதல் பண்ணா அது தூக்குறத ஆத்திரம் கொண்டு வைக்கிறது கம்மியாட்டி பிசாமறா அது தெரியாது அதற்கு கடுமை செய்தால் கொண்டு போய் ஆசை நம்ம ஆசை வைக்கணும் ஆமா 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 இதெல்லாம் யாருக்காக கொண்டாந்து வைக்கிறா கிடையாது தெய்வத்தை பார்த்து ஒரு மனிதன் வணங்கி விட்டார் அந்த தெய்வமாக பட்டது உள்ளத்திலே கட்டுப்பட்டது ஆமா உள்ளத்திலே இருக்கும் ஆமா அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்றால் நீ இங்க நின்னே வணங்கலாம் கைலாயம் போக வேண்டியவில்லை வணங்கலாம் ஈஸ்வரோ தோற்று போவார் அப்படி நாரதர் வார்த்தை கேட்டு நான் யாரை குதித்து எப்படி வரத்தை பெற்று
படிப்படியாக ஈசனை குறித்து தவம் செய்து. ஓ, நீங்க செய்யக்கூடிய தவத்திலே கைலாயமே பற்றி எரிய வேண்டும். ஆமா, அப்படி என்று ஈசனாகப்பட்டவர் தவத்துக்கு இறங்கி வந்தார். ஆண்டவா, நான் இருப்பது உன்னை அள்ளும்போதும் 60 நாள். ஆமா, 60 நாள். ஒரு மனிதருக்கு 30 நாளாவது தெய்வ சிந்தனை தேவை. ஆமா ஆமா. ஆனால் அந்த தெய்வ சிந்தனை நமக்கு தேவை என்றால் உன்னை வந்து நான் எப்போது நான் தொழுவது, எப்போது நான் செல்வேன், இலங்கைக்கு செல்வது அப்படி என்று கேட்கிற காலத்தில் ஒரு லிங்கமே நமக்கு தேவை அப்படின்னு கேட்டு பார்த்தார். அவர் பார்த்தார் ஈஸ்வராகப்பட்டவர். அவருக்கு தட்டான் என்று ஒரு பெயர் உண்டு. ஆமா, ஆனால் லிங்கம் படிகலிங்கத்தை என்பால் கொடுத்தார். படிகலிங்கத்தை உங்ககிட்ட கொடுத்தார். ஆமா, அந்த படிகலிங்கத்தை எப்படியா இருந்தார் என்ன சொல்லி கொடுத்தார். பாரு அவனா, நீ எடுத்துக்கொண்டு போகிறாய், ஒரு இடமும் கீழே வைக்க கூடாது. இந்த வெள்ளைங்கிரியில இருந்து தென்னை இலங்கை வரைக்கும் கீழே பூமியில வைக்க கூடாது. கீழே பூமியில வைத்து எவத்திலே வைக்குமோ அவத்திலேயே பட்டு லிங்கமாக அப்படி உரைத்தான். அது வார்த்தையின் பிரகாரம் தெங்கிலிங்க ஒரு மனிதனுக்கு கோபத்தை வந்தா அடக்கலாம். ஆமா, வீரத்தை வந்தா அடக்கலாம். எம்மா கோபம் வந்தாலும் ஒரு மேல இருந்த சண்டையை கூட அடக்கலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் அடக்க முடியாது. உண்மைதான். என்னத்தான் நம்மளுக்கு மூத்திரம் வந்துட்டுன்னா அடக்க முடியாது. அதான்டா சிறுநீர் பார்த்தால் நமக்கு சிறுநீராகப்பட்டது கோவலாக ஆகிவிட்டது. என்னடா லிங்கத்தை வைத்துக் கொண்டு சிறுநீர் கழிக்க கூடாது. பிபி வந்துதான் உனக்கு? அதுவும் வருந்தான். பிபி சுகர் இருந்தாதான் ஒண்ணு அது யாருக்கும் சொல்ல முடியும். ஆனா மெல்சியாருக்கு அளவு சுகர் வராது ஞாபகம் பண்ணுமா? இல்ல வரும் எல்லாருக்கும் வரும். குழந்தைக்கே இருக்கு. ஆமா, 3 மாதத்து குழந்தைக்கே இருக்கு பிறந்த உடனே. ஆமா, ஆனா வளத்துல இருந்து பிறந்த பேரனுக்கு ஈரல்ல ஓட்ட வந்து போச்சு. ஐயோ, பிறந்த குழந்தைக்கே அப்படின்னா அதனாலே ஆனால் சிறுநீரை வைத்து நம்ம இந்த பாவத்தை மூட்டை கட்டக்கூடாது. ஆமா ஆமா. அப்படியே அக்கம் பக்கம் பார்த்து யாரும் ஒருவரும் கிடைக்கவில்லை. கிடைக்காத காரணத்தால் ஒரு சிறிய பிள்ளையை கண்ணால் சின்ன பிள்ளை. ஆமா, எதிரியா வா, இந்த லிங்கத்தை கொஞ்ச நேரம் கையில தாங்கிரு வந்துடுறான். அவன் என்ன எனக்கு கட்டலாட்டான். என்ன 1 எண்ணுவான், 1 2 எண்ணுவான், 2 3 எண்ணுவான். 3 நீ 1 கூடுவியோ நீ சட்டை ஆகுவியோ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாது. 1 2 3 வந்து லிங்கத்தை வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே வச்சிருவான். ஏண்டா லிங்கத்தை அவன் பால் கரத்திலே கொடுத்து அப்படி ஒரு அடியை வச்சா 1 2வது அடியை வச்சா 3 தம்பி கொஞ்சம் பொறுமையா என்னடா தண்ணி தாவம் வந்தா சீக்கிரம் என்னடா நான் போய் 1 கூட்டிட்டு வரதுக்குள்ள லிங்கத்தை வச்சுட்டு போட்டான். ஐயோ, வச்சுட்டு அவன் போயிட்டான். போன உடனே பார்த்து என்னடா இது, இவன் சிறிய பிள்ளை இவன் வைத்து போய்விட்டானே, நமக்கு எத்தனை கரம்? ஆமா, 20 கரம். 20 கரம் இருக்கு. ஆமா, 10 சிரம் இருக்கிறது. ஆமா, அப்படி என்று தோல் கொடுத்து தூக்கி அந்த லிங்கத்தை தோல் கொடுத்து தூக்கி உடனே தூக்கிட்டீங்களா? அந்த லிங்கமாகப்பட்டது அமர்விடும் 20 கரத்தை கொண்டு தூக்கும் போது தூக்க முடியல. தூக்கி பாக்குறேன் கிளம்பல. பார்த்து சுத்தி முத்தி பார்த்து அந்த சிறிய பிள்ளையாகப்பட்டது ஓடி நோக்கி ஒரு கொட்டு கொட்டிட்டீங்க. சின்ன பிள்ளை ஓடி பார்த்து பார்க்கிற காலத்தில் அவன் சிரத்திலே கொட்டினேன். ஐயா ராவணா, நீர் ஒரு சிரம் என் சிரத்திலே கொட்டி விட்டாய். ஆண்டவா பார்த்தாவன் நீ சின்ன பிள்ளை, நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லி கொட்டிட்ட. ஆனால் நான் யார் என்று தெரியாமல் கொட்டி விட்டாய். அப்படி என்றான். சோயரத்தை காட்டினான். ஆமா, விநாயகர் பெருமான தோற்றமாகி ஆண்டவா, நீங்கள் என் சிரத்தை காட்டி ஆனால் நான் செய்த தவறுக்கு நீங்கள் கொட்டுங்கள் ஐயா என்று. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டார்? நான் கொட்டிய கொட்டை நீ கொட்டிய கொட்டை நான் தாங்கி விட்டேன். நான் கொட்டுவேன் என்றால் கதிஷ்டம் பாதாளம் போய் சென்று கொட்டினா நீ தாங்க மாட்டாய். அதனால பாமர மக்களுக்கு அனைவருக்கும் நீ இந்த ராவணன் கொட்டி விநாயகர் பெருமான் கோயில்ல இப்படி கொட்டுவாங்க ஐயா. ஆமா, முதல்ல இப்படி கொட்டுவாங்க. ஆமா, நான் கொட்ட நேரம் இப்படிதான் கொட்டணும். அதான் ராவணன் காட்டி வச்சுதான். தவறு செய்து விட்டேன்னு இப்படி கொட்டிட்டீங்க. ஆமா, இந்த ஈசனுடைய லிங்கம் போனாலும் போகட்டும். அப்படி என்று அந்த இடத்தில் இருந்தால் என்ன அப்படி என்று மண்ணோடு பேசிக்கொண்டு
தென்னிலங்கை சென்று இலங்கைக்கு போகின்ற காலத்தில் இதையெல்லாம் அறிந்திருக்க முடியாது. மீண்டும் அந்த நாரதன் என்ன சொன்னார்? அந்த ஈசனை குறித்து மீண்டும் உனக்கு திருமணமாக இருக்கிறது. நீ வரத்தை பெற வேண்டும். வரம் பெற வேண்டும். ஆமா, எங்க வருத்தம் போறது பேசி பேரியல்ல. நீ வரத்தை பெற வேண்டும். அப்படி என்றால் நான் எத்தனை கோடி ஆயில பெற்றேன். எத்தனை ஆயில? எனக்கு 6 மனைவியா அப்படி நினைச்சு தெரியுமா? அந்த இசையை குறித்து 3.5 கோடி ஆயுள் பெற்றவனா? 3.5 கோடி ஆண்டு வரைக்கும் நீங்க வாழணும். 3.5 கோடி ஆயுள். பரமன் கையில இருப்பது என்ன? பரம கையில நிறைய திரிசூலம் இருக்கு, மால்மழு இருக்கு. பரம வாலி அது அங்கவா உன் இடவாத்தில் இருக்கக்கூடிய உமையவளி நமக்கு தேவை. உமையவளி அப்படி என்று நாரதனுடைய வார்த்தையை கேட்டு நான் கேட்டது பிரகாரம் அதை இசனுப்பட்டவர் தட்டான் என்று ஒரு பெயரை வார்த்தவர். ஆமா, அந்த வார்த்தை பிரகாரம் கொடுத்த உடனே நான் வரக்கூடிய நேரத்தில் ஒரு கேவடியா பையன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? யாரு? இந்த 3.5 கோடி ஆயிரம் பரம பாலியம். ஆமா, பார்வதி பெற்று வரக்கூடிய நேரத்தில் வெற்றி பார்த்தால் ஒரு ஏழை பிராமணன். ஆமா, பூஞ்செடியை தலைக்கீழா நட்டு வைத்து கொத்தோண்டிய தண்ணி கொண்டாந்து ஊற்றி. ஆமா, பூஞ்செடியை தலைகீழா நட்டு அறந்த கயிறு வச்சு தண்ணி கொண்டு ஊட்டான். அறந்த கயிறு வச்சு கிடத்துல. ஆமா, நான் அவனை பார்த்து சிரித்து அவன் என்னை பார்த்து சிரிக்கின்றான். உங்களை பார்த்து. ஆமா, அட மூடமில்லாத ராவணனே, 10 சிரம் 20 கரத்தை படைத்தாயே. ஆமா, உனக்கு மதியங்கள் சென்றது. மதி 20 கரம் கேட்பாருக்கு மதி இல்லை என்றால் கேவுக்குள்ளே நெய்வடிவு என்பார். நெய்வடியும் அவனே சொன்னாலும் சொல்லட்டும், உனக்கு புத்தி எங்கடா போச்சு? அப்படி என்றால் 3.5 கோடி ஆயிரம் பெறவில்லை. அந்த 3.5 கோடி ஆயிரம் விட்டு 1/2 கோடி ஆயிரம் பெற்றுவான். 3.5 கோடி விடுத்து 1/2 கோடி ஆயில் பெற்றுவான். அப்படி என்றால் என்று அவன் இசன் கொடுத்தது. அவன் என்ன வரம் கொடுத்தான்? தேவனை சூழ்ச்சி தெரியுமா? ஆமா, தெரியாது. அவன் பரமவாளை கொடுக்கல, நீ மரவாளை கேள். மரவாள். அந்த பார்வதியை நீ கேட்காது. அருகில இருக்க முடியாத மண்டோதரியை கேள். மண்டோதரி. அப்படி என்றான். அது யாரு? அந்த பிராமணர். அவன் வாக்கில் கேட்டு மீண்டும் கைலாயம் சென்று ஈசானின் கொடுத்தது மெய்யா இல்லது பொய்யா அப்படின்னு கேட்டு, ஆனா ராவணா, நான் கொடுத்தது மெய்.
உன் மனதிலே எதை வேணாலும் நினைத்துக்கொள். அப்படி என்றார். அந்தமா அந்த ஆயுள் நமக்கு தேவையில்லை. 3 கோடி ஆயுள் எனக்கு வேணும். அரை கோடி ஆயுள் மர வாழும் மண்டோதரியும் கொடு. அப்படி என்று நான் பெற்று வருகின்ற காலத்தில் பார்த்தவங்க கூட கோட்டான மடியில் கட்டி வச்சுங்க நிறைய கோட்டான கட்டா. அது கோட்டானா புத்தி தூக்குன்னு கட்டுமா? ஊடு பூரா நின்றுட்டு அவர்கள் சூழ்ச்சிறாங்க. வேற யாரோ குடும்பம் இந்த மண்டோதரை வைத்துக் கொண்டு ஈடுபட்டு கொண்டு இருக்கிற தவிர இலங்கையிலே ஆட்சி புரிந்து கொண்டு தென்னிலங்கை. அப்படி என் நம்பிமார்களை விவரமாக கட்லிகாலை போலவே அவன் காவந்திருக்கின்றான். உங்களுக்கு கட்டுக்கால போல இருக்காங்க. எந்த குறைபாடும் இல்லாமல் எந்த குறையும் இல்ல இந்த தென்னிலங்கையை ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆட்சி புரிந்து இருந்தாலும் இந்திய தினத்திலே என் மனைவி மண்டோதரியை அழைக்க வேண்டும். அவரிடம் சில வார்த்தைகளை உரைக்க வேண்டும். இந்த வரம் இருக்கிறது. இந்த வரத்தை பரிசோதனை செய்து ஒரு நாள் கூட இந்த ஆயுதத்தை நான் பெற்றதும் அல்ல, யாரிடம் சண்டைக்கு போனதும் இல்ல. இந்த ஆயுதத்தையும் பரிசோதனை செய்யணும். வாங்கி வந்ததோட சரி இந்த மரவால அப்படி இருந்தா போதும். எதிலே அவனுக்கு அவனோட பார்த்துக்கும் சபையிலே சூழ்ந்திருக்கும் ஆபத்தமான கருவலுக்கும் நாடக நண்பருக்கும் நாடகாசா உமக்கும் செல்வன் கோட்டானுடைய வணக்கம். கள்ளமேடு கிராமத்திலே இருந்து இங்க இருந்து அங்க வந்து களிமூட்டை தாங்கினாங்களா, அங்கிருந்து இங்க வந்து தாங்கினாங்களா தெரியாது. அது நமக்கு தெரியாது. தெரியல. ஆனா வர நேரம்லாம் சொல்லுவாரு, என் பங்காளிகளும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்பாரு. ஆமா, அவங்களாம் நல்லா இருக்காங்க, பாரத கூத்துக்கு வரேன்னு சொல்லுவான். அப்புறம் அவங்க வேலையை போட்டு இங்க வரணுமா? ஆமா, மந்தூரம் எப்படி வர்றது? நம்ம என்ன பண்ண போறோம்? ஆமா, அதனால காலம் சென்னுக்கு 6 தந்தை கலியபெருமா ஐயா அமரோலம் எழுக்கும்படியான ஆனா அந்த வீட்டெல்லாம் நம்மளுக்கு போதும். அவராக சுடு தண்ணி கொடுப்பாரு குடிக்கிறது. 5 ராத்திரி கூத்துக்கு அங்கதான் பத்துக்கிறது சுடு தண்ணியும் அங்கதான். எந்த கொடுமை எந்த இதாக இருந்தாலும் பார்க்க முடியாது. நல்லது கேட்டதான் அவர் பார்த்துப்பாரு. அவர் கூட ஒருத்தர் இருப்பாரு, அவங்க செட்டுமா பிள்ளைதா அவர் வந்து அந்த மூணு தண்ணி அவருக்கு கிள்ளியா இருந்தாலும் நமக்கு வந்துடும். அப்போ ஒண்ணுதான் கூத்தா நீங்க எனக்கு வைக்கிறாங்க, அப்பனுக்கு வைக்கிறாங்கடா. அவருக்கு சத்தா பரவாயில்ல. இதுக்கு செலவு பண்றதுனா யாரு செலவு பண்றதா? செலவு பண்றதா இவர் பங்காளி தானா? அப்ப கூத்து வைக்கிறதா இவங்க பங்காளி தானா? எனக்கே கூத்து வைக்கிறாங்க. அதான் அப்புறம் கூத்துனா உங்களுக்கு தானே அது. இது இருந்தா ஒரு நாளைக்கு ஆச்சு போயா. அவர் உற்றார் உணவர்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து கட்டிங் வாங்கி தர மட்டும் ஏன் ஒன்று சரி பார்த்து கொடுப்போம். உனக்கு 2 வாஜி வந்து கூத்தாரு, நீ வந்து ஓசல் ஆச்சு போகணும்.
அவர் உற்றார் உறவினர்கள் ஒரு நாள் கண் விழிக்க வேண்டும் அப்படி என்று நம்ம ஆழ்வர் தந்தையா இருக்க முடியாது சகா கொள்ளை சேர்ந்த கே சின்னதுரை நாடகாசிரியரை கொண்டு வந்து ஒரு நாள் கண் விழிப்பு அம்மனுக்கு வச்சா கண் விழிப்பு சொர்க்க விழா இது சொர்க்க விழா இது வீர விழா ஆமா. ஆனால் இன்றைக்கு கண் விழிக்க வேண்டும் அப்படி என்று அவர் உற்றார் அனைவரும் இது அடியனுக்காக கள்ளப்படி சேர்ந்த ஆறுமுகத்துக்கு அழைக்கப்பட்டுவார் 100 லட்சம் பாவித்து அவர் குடும்பத்தில் நீண்ட 1000 நெடிய செல்வங்களும் கொடுக்க முடியாது அப்பனே பிரார்த்திக்கிறேன். தென்னாட்டுக்கு முன்னாடி வரைக்க முடியாது கள்ளமேடு கிராமத்தில் வாசம் முடியாது ஆரூர் தலைநாவலுக்கு பழைய பாண்டி ஐயா அவர்களா இது அடியனுக்காக அழைக்கப்பட்டுவார் 100 லட்சம் பாவித்து அவர் குடும்பத்தில் நீண்ட 1000 நெடிய செல்வங்களும் கொடுக்க முடியாது அப்பனே பிரார்த்திக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி ஐயா கலைபெருமாள் ஐயா அவர்களும் இது அடிலைக்காக அழைப்பட்டுருவோம் 500 லட்சம் பாவித்து அவர் குடும்பத்திலே பாலுடைய வலிமையும் சம்பத்தும் ஆளும் கொடுக்க முடியாது அப்பனை பிரார்த்திக்கிறேன். கொப்பங்குளத்தை சேர்ந்த போனேன் கொப்பங்குளத்தை சேர்ந்த ஆனா அந்த பாத்துல வானகாரர் யாரு ஊருன்னா அவங்க ஊர் தான். ஆமா ஆரூர் தமிழ்நாடு தெரியும். ஆமா பழனிசாமி ஐயா அவர்களால் அடனுக்காக அழைக்கப்பட்டுவார் 100 லட்சம் பாவித்து அவர் குடும்பத்திலே 16 செல்வங்களும் ஒரே அமைய வேண்டும் அப்படி என்ன அப்பனை பிரார்த்திக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எங்கே போனோம் மனைவி அழைக்க வேண்டும் அமர்ந்தலிங்கம் ஐயா அவர்களால் கள்ளமடி சேர்ந்த ஆறுமுகத்துக்கு அழைக்கப்பட்டுருவோம் 50 லட்சம் பாலுடைய வலிமையும் குபேர சம்பத்தும் மார்க்கன்னு ஆள் கொடுக்க முடியாது இது அப்பனை பிரார்த்திக்கிறேன். எங்க போன கிளம்ப என்ன கிடவட்ட போறீங்க? ஆமா ஏண்டா ஏங்க இப்ப எங்க போறீங்க? மரவாள் எடுத்துங்க. பால் எடுத்து எங்க போறீங்க? மரவாள் பிளாஸ்டிக் பால் அது உங்க கையில இருந்தா அது மரவாள். ஆமா எடுத்து எங்க போறீங்க? ராமர் வருவோம் பில்லு அதுதான் சரி விடு. அப்பா இந்த மரத்தை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் தென்னிலங்கை விடுத்து இப்போ உங்க நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போறீங்க. அப்ப வேற இடத்துக்கு போனா சண்டை வர்றது வரும். வையகத்தில் உண்டு. உங்க மண்டபம் இருக்கு பாரு. மண்டபம் பிரிச்சு வருவான். அதாவது பேர் என்னடா? மண்டோதரி. அவங்களை அழைத்து இது மாதிரி திக்க வச்சு போறேன்னு சொல்லிட்டு விடை பெற்று சென்றால் வெற்றியாக அல்லவா? ஏன் கடாவி பூஜை பிறந்துட்டா? கன்னியாட்டி ஆகுனா மௌன படிப்பு. ஓ இதெல்லாம் அதான் உங்க வார ஆள் இருக்கு. ராவண மனைவியா இருக்க முடியாது. மண்டோதரி அழைக்க மண்டோதரி வருவது விதங்க அங்க